அரசியல் கட்சிகளில் உறுப்பினர்களாக இருக்கும் பெண்கள் மீதான வன்கொடுமை குற்றங்களை தடுப்பதற்கு சட்ட வரம்புகளையும் வலுவான உள்புகார் குழுவையும் ஏன் உருவாக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அரசியல் கட்சிகளில் இதுபோன்று குழு அமைப்பது சாத்தியமா? பெண் அரசியலாளர்கள் சொல்வது என்ன? சற்று விரிவாக பார்க்கலாம். இந்திய தேர்தல் ஆணையத்தால் இதுவரை 2826 அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அதில் காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட 6 தேசிய கட்சிகளும், திமுக, அதிமுக, தெலுங்கு தேசம், சமாஜ்வாதி, தேசியவாத காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட 57 மாநில கட்சிகளும் அடங்கும். எந்த கட்சியாக இருந்தாலும் பெண்கள் 2ஆம் தர உறுப்பினர்களாகவே சக ஆண் உறுப்பினர்களால் கருதப்படுகிறார்கள் என்பதே பெரும்பாலான பெண்ணியவாதிகளின் கருத்தாக இருக்கிறது. பிரபல சமூக ஆர்வலர் யோகமாயா எம்ஜி அரசியல் கட்சிகளில் இருக்கும் பெண் உறுப்பினர்கள் மீதான பாலியல் அத்துமீறல்களை போஷ் சட்டத்தின் கீழ் கொண்டு வருவது தொடர்பாக தாக்கல் செய்த பொதுநல வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதே நேரத்தில் மனுதாரரின் கோரிக்கை அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பானது என்பதால் வன்கொடுமை குற்றங்களை தடுப்பதற்கு சட்ட வரம்புகளை ஏன் உருவாக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த வழக்கு விசாரணையில் பல நம்பகத்தகுந்த அதிர்ச்சிகரமான தரவுகள் வெளியாகியுள்ளன. அரசமைப்பு சட்டத்தின் 14, 15, 19 மற்றும் 21 ஆகிய பிரிவுகளின் கீழ் பெண்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க போஷ் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நடைமுறைகளை அரசியல் கட்சிகள் பின்பற்ற வேண்டும் என மனுதாரர் வாதிட்டார். ஆனால் போஷ் சட்டம் முதலாளி, தொழிலாளி உள்ளிட்டவைகளை உள்ளடக்கிய தொழில் நிறுவனங்களில் நடைபெறும் பாலியல் அத்துமீறல்களை விசாரித்து தண்டிப்பதற்கான அதிகாரம் கொண்டது என்றும், அதே நேரத்தில் அரசியல் கட்சிகளில் யாரும் முதலாளி, தொழிலாளி போன்று பணியாற்றுவது இல்லை என்பதால் அரசியல் கட்சிகளுக்கு இந்த சட்டம் பொருந்தாது எனவும் கூறியுள்ளது நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் மன்மோகன் அமர்வு. இந்நிலையில் அரசியல் கட்சிகளில் இருக்கும் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக கமிட்டி அமைப்பதற்கு பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை சேர்ந்த பெண் உறுப்பினர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். கட்சியில் இருக்கின்ற அரசியலில் பங்கேற்கின்ற பெண்களுக்கு ஏதாவது இது போன்ற துன்புறுத்தல்கள் நடந்தால் துன்புறுத்தல்கள் செய்வதற்கு எதிராக புகாரை அளிப்பதற்கு அரசியல் கட்சியிலும் அது போன்ற விசாக கமிட்டி வைக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுகின்றது. அது தவறானது அல்ல, சரியானது. கட்சி பாகுபாடின்றி அனைத்து கட்சியிலுமே பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற வன்முறைகளையும் குற்றங்களையும் தடுக்கும் விதமாக இந்த கமிட்டி கட்டாயமா விசாக கமிட்டி என்று அமைக்கப்பட வேண்டும். விசாக கமிட்டி என்பது அமைப்பதற்கு எந்த ஒரு கட்சியும் எனக்கு தெரிந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கட்டாயமாக ஒத்துழைக்கும். ஒன்று, திரைப்பட துறையில் பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு குறித்து சில நாட்களுக்கு முன்பு ஹேமா கமிட்டி அமைக்கப்பட்டு நிறைய தகவல்கள் வெளிவந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. அதுபோல் அரசியல் கட்சிகளையும் அவசியமா என்பதை குறித்து ஆய்வு செய்யுமாறு உச்சநீதிமன்றம் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது. நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வருங்காலங்களில் இது அதிகமான பெண்கள் அரசியலில் தைரியமாக பணியாற்றுவதற்கு வழிவகை செய்யுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதே நேரத்தில் இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் முடிவெடுப்பது சரியானதாக இருக்காது என தெரிவித்துள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பாலபாரதி. ஒரு அரசியல் கட்சிகளை ஒரு வரம்பிற்குள் கொண்டு வருவது, அதுவும் பெண்கள் குறித்து கொண்டு வருவது என்பதை தேர்தல் ஆணையத்திடம் மட்டுமே விடுவது பொருத்தமாக இருக்காது. ஆகவே பல அரசாங்க அமைப்புகளில் தேர்தல் ஆணையமும் ஒன்று. அந்த முறையில் உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இவ்வாறு அமைத்திருக்கிறதா என்பது குறித்த ஆய்வினை மேற்கொள்வது, அதற்கு பின்னால் அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டறிந்து பிற்பாடு தேர்தல் ஆணையத்திற்கு அதனுடைய வரையறைக்குள் கொண்டு செல்வதா இல்லையா என்பதை அடுத்த கட்டத்திற்கு முடிவெடுப்பது என்பதுதான் ஒரு யதார்த்தமான நிலைமையில் பொருத்தமாக இருக்கும் என்று நான் பார்க்கிறேன். மேலும் இந்த வழக்கில் தேர்தல் ஆணையத்தை அணுகி விரிவான விவாதங்கள் நடத்தி சட்ட வரையறையை மேற்கொள்ளலாம் எனவும் மனுதாரருக்கு உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பது கவனிக்கத்தக்கது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.